இல்லை, நீங்களும் ஒரு கடல் தான். ஏன்னா நல்லா அருமையாக பாடுறீங்க, சூப்பராக, உண்மையிலே. இல்லை 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 இல்லை, நீ அதே போல் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாஸ்டர் பால் வின்சென்ட் ஐயா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். ஏன்னா அவரை மாத்திரம் இல்லை, அவருடைய 3 மருமக, 3 பிள்ளைகள் எல்லாம், அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் எனக்கு பழக்கம். அல்லேலூயா. அவங்க சம்மந்தி எல்லாம் எனக்கு பழக்கம். அல்லேலூயா. ஆகவே எங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர், அவங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அல்லேலூயா. என் பெயர் சந்தியாகு, நான் பல்லாவத்தில் வசிக்கிறேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் ரோமன் கத்தோலிக் குடும்பம். என் தாய் தகப்பன் சொல்லி கொடுத்தது, மாதாவை கும்பிடு, இயேசு ஊர்கா மாதிரி தொட்டுக்க. அல்லேலூயா. எந்த நேரமும் மாதா மாதா சொல்லி கொண்டிருப்பேன். காலையில் எஞ்சா மாதா, மதியம் எஞ்சா மாதா, நைட் எஞ்சா மாதா, எந்த நேரமும் மாதா மாதா சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் இயேசுவை ஊர்கா மாதிரி தொட்டுக்குவேன். அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய ஏரியாவில் 4 தெரு சந்திப்பு இருக்கும். அது போல 100 தெருவில் 100 மாதா சிலையை வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பிசாசானவன் தூண்டில் போட்டான். எத்தனை சிலை? 100 தெருவில் 100 மாதா சிலையை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிசாசானவன் தூண்டில் போட்டான். உயிருள்ள தெய்வத்தை, உண்மை உள்ள தெய்வத்தை, பேசுகிற தெய்வத்தை யாரும் வணங்கக்கூடாது. இந்த மாதாவை எல்லாம் வணங்கிட்டு போனோம். இந்த பிசாசு நுகத்திலே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிசாசானவன் என்னை கருவியாக பயன்படுத்தினான். ஆனால் 3 சிலை தான் வைக்க முடியும். எத்தனை சிலை? 3 சிலை. 97 சிலை வைக்கிறதுக்குள்ளேயே கர்த்தர் விடுவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு சிலையை இந்த பழைய பாடகி, எல்லாரும் சிலை கேள்விப்பட்டீங்களா, அந்த அம்மா வந்து திறந்து வச்சாங்க. இன்னொரு சிலையை விஜிபி ஓனர் திறந்து வச்சாரு. இன்னொரு சிலையை பழைய நடிகை ஒய்விஜயன்றவங்க திறந்து வச்சாங்க. இவங்க 3 பேருமே ரோமன் கத்தோலிக் குடும்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா ஒரு பக்கம் மாதாவை கும்பிடுவாங்க, ஒரு பக்கம் தண்ணி அடிப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அதான் தொழில். அல்லேலூயா. பாருங்க, இந்த 3 பேரும் 3 சிலையை திறந்து வச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் மாதா மேல பயங்கரமான மோகம், ஒரு பக்கம் சினிமா மேல பயங்கரமான மோகம். நிறைய படங்கள் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 3 படங்களாவது 4 படங்களாவது பார்க்காம என்னால் தூங்க முடியாது, என்னால் சாப்பிட முடியாது, என்னால் நிற்க முடியாது, என்னால் உட்கார முடியாது. நிறைய படங்கள் பார்ப்பேன். இந்த படங்கள் பார்த்து பார்த்து இந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் நடிக்கிறாங்களே, அது போல் நம்மளும் ஆனா என்ற எண்ணம், ஏக்கம் எனக்குள்ளே வந்துச்சு. அதாவது பெரிய நடிகர் ஆகணும், பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய நட்சத்திரம் ஆகணும், ஜொலிக்கணும், நம்ம எல்லாரும் ஆட்டோக்கு ஒரு வாங்கணும் சொல்லிட்டு எனக்குள்ள பிசாசானவன் ஒரு தூண்டில் போட்ட. அதாவது பெரிய நடிகர் ஆகணுன்ட்டு. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜன்னலை திறந்து வச்சாலே எனக்கு என்ன தெரியுமா, காலையில் நடிகர் ஆகணும், பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய நட்சத்திரம் ஆகணும், ஜொலிக்கணும் சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பிசாசானவன் ஒரு தூண்டில் போட்டான். பாருங்க, பல்லாவரத்துலேருந்து மந்தவெளியில் கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது நான் பஸ்ஸில் போயிருப்பேன். ஏன்னா அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார், கபாலி தேட்டரில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பேர் ரவிராஜ். பாருங்க, இந்த புல்பீட்லேருந்து சொல்கிற சாட்சி ஒரு முழம் ஒரு நூல் கூட்டவோ குறைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருடைய பீடம், கர்த்தர் வாழ்கிற இடம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 முறையாவது அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் சினிமா நடிக்கணும், பெரிய ஸ்டார் ஆகணும், நட்சத்திரம் ஆகணும், ஜொலின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட படங்களுக்காக கெஞ்ச ஆரம்பித்தேன். அவர் என் தொல்லை தாங்காமல்
கோடம்பாக்கத்தில் ரகுநாதன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இவர் சந்தியாகு, இவர் பேர் எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு, எப்படியாவது சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் என் தொல்லை தாங்காமல் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு 2 படத்தில் நடிக்க வச்சு. எத்தனை படத்தில்? 2 படம். ஒரு படம் பேர் வந்து மாக்கோலம், இன்னொரு படம் பேர் வந்து ஞான தீபம். அல்லேலூயா. இந்த 2 படத்திலும் இன்ஸ்பெக்டர் ரோல். என்ன ரோல்? இன்ஸ்பெக்டர் ரோல். 2 படத்திலும் இன்ஸ்பெக்டர் ரோல். முதல் படம் 1 வாரம் ஓடிச்சு, இன்னொரு படம் 1.5 வாரம் ஓடிச்சு. அல்லேலூயா. பயங்கரமான படுதோல்வி அடைஞ்சிச்சு. என்னடா அது, 2 படத்துலையுமே பெரிய ஸ்டார் ஆகி பெரிய நட்சத்திரமாகி ஜொலிக்கலாம் பார்த்தனே, இது போல் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு தோல்வி அடைஞ்சிச்சு. சரி, 3வது படமாவது நமக்கு ஒரு கை கொடுக்கும், பெரிய ஸ்டார் ஆகலாம், ரஜினிகாந்த் கமலஹாசன் போல் நம்ம வள வரோம் சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஏக்கங்கள், ஒரு எண்ணங்கள், ஆசைகளை நான் அப்படியே வளர்த்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பாருங்க, ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு. மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பயங்கரமான தாங்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு இருதய வலி ஏற்பட்டுச்சு. அதாவது ஆற்று பெயின், பயங்கரமான சொல்ல முடியாத ஒரு ஆற்று பெயின் ஏற்பட்டு ரொம்ப துடித்து போனேன். நிற்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. பயங்கரமான தலை சுத்தல், பயங்கரமான மூச்சு திணறல், பயங்கரமான ஒரு இருதய வலி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு இருதயத்தில் ஈட்டி பாய்ந்தா எப்படி வலிக்கும், அது போல் ஒரு பயங்கரமான வலி எனக்கு ஏற்பட்டு ரொம்ப துடித்து போனேன். அன்று 20 முழுதும் தூங்கவே இல்லை. அல்லேலூயா. தூங்காமல் விழித்து கொண்டு மறுநாள் காலையில் பல்லாவத்தில் லட்சுமி நரசிம்மில் டாக்டர் கோவிந்தராம டாக்டருக்கு அவர்கிட்ட செக் பண்ணேன். அவர் சொன்னார், 4-5 செக் பண்ணி சொன்னார், உனக்கு இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு நோய் இருக்குது. இந்த நோய் கோடிக்கணக்கான பேர் தான், ஒரு சிலருக்கு தான் இந்த நோய் வரும். இந்த நோய் உள்ளவங்க அதிக நாட்களுக்கு உயிர் வாழ மாட்டாங்க, ரொம்ப ஆயுசு கம்மி. நீங்கள் நான் கொடுக்குற மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் போகிற வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு போங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடை சாப்பிடுங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு இருதய நோய். இந்த நோய் உள்ளவங்க ரொம்ப அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 20 மாத்திரை கொடுத்தேன். எத்தனை மாத்திரை? 20 மாத்திரை. காலை 8 மாத்திரை, 4 மாத்திரை, நைட் 8 மாத்திரை. ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த 20 மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்குள்ள அந்த வலி போகலை, அந்த வேதனை போகலை, அந்த துக்கம் போகலை. யாருக்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேன், யார்கிட்டையும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ஒரு மன நிம்மதியாக இருக்க மாட்டேன். இன்றைக்கு இறந்துடுமோ, நாளைக்கு இறந்துடுமோ என்ற சூழ்நிலை, என்ற எண்ணம், ஒரு பயம், ஒரு ஏக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போது யாருக்கிட்டையும் ஒரு நடைப்பயணம் எப்படி நடந்து போவோம், அது போல தான் நடந்து போவேன். இன்றைக்கு எழுந்துடுமோ, நாளைக்கு எழுந்துடுமோ என்ற சூழ்நிலை எனக்குள்ள ஒரு அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டது. ஒரு நாள் காலையில் இந்த மாதா சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர, இதுவரை வராத வலி, மீண்டும் அந்த நெஞ்சு வலி, அந்த இருதய வலி எனக்குள்ளே ஏற்பட்டு ரொம்ப துடித்து போனேன். பயங்கரமான வலி, தாங்க முடியாத வலி, சொல்ல முடியாத வலி. எப்படி ஒரு கரும்பு சாறு பிஞ்சா எப்படி வலிக்கும், அது போல் ஒரு பயங்கரமான வலி எனக்குள்ளே ஏற்பட்டு ரொம்ப துடித்து போனேன். ரொம்ப கதறி அழுதேன். அல்லேலூயா. அப்போ நினச்சேன், சரி இந்த மாதாக்கு நம்ம 100 செலவு சொல்லிட்டு 3 செலவு வச்சோமே, இந்த 97 செலவை சொல்லி தான் இது போல் ஒரு தெய்வ குத்தம். இந்த மாதா கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டால் நமக்கு ஒரு விமோஷன் கிடைக்கும், ஒரு இந்த வியாதிலேருந்து ஒரு அற்புதம் கிடைக்குது என்ற எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. அல்லேலூயா. எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மாதா சிலை இருக்குது. அங்கே கிளம்புறதுக்காக கிளம்பி நிற்கிறேன். பயங்கரமான மழை அடிக்குது, சரியான மழை, பயங்கரமான காற்று மழை அடிக்குது. கையில் ஒரு மெழுகுத்துட்டு ஒரு குடத்து நேராக அந்த மாதா கிட்ட போயிட்டு மாதா கிட்ட முட்டி போட்டு கெஞ்சுறேன், கதற, மாதாவே உனக்காக தேர்ந்தெடுத்த, உனக்காக கச்சேரி வச்ச, உனக்காக உப்பு மேல் நடந்த, நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு 3 செலவு வச்ச, இந்த வியாதி சுகமானா நிச்சயமாக சொல்கிறேன் 97 சிலையை உனக்கு நான் வைப்பேன். அல்லேலூயா. இந்த வியாதிலிருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்காது என்று இந்த உயிருள்ள தெய்வத்தை, உண்மையுள்ள தெய்வத்தை, பேசிய தெய்வத்தை நிச்சயமாக வணங்கக்கூடாது, உண்மை தான் வணங்க சொல்லிட்டு நான் உமக்காக நான் ஒரு கருவியாக பயன்பட சொல்லிட்டு மாதா கிட்ட கெஞ்சுறேன், கதறேன், கண்ணீர் வடிக்கிறேன். என்னடான்னு தெரியுமா?
அந்த வியாதிலிருந்து ஒரு சொட்டு கூட சுகமாகலை. அல்லேலூயா. ஒரு சொட்டு கூட சுகமாகலை. அப்போ நினச்சி, என்னடா இது, இந்த மாதா கிட்ட இவ்வளோ கெஞ்சிருமே, கதறமே, கண்ணீர் வடிக்குமே, இந்த வியாதிலேருந்து ஒரு சொட்டு கூட சுகமாகலன்னு சொல்ல முன்னாடி தான் ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன எண்ணம்? இந்த டிவியில் பார்க்குறோமே, இந்த மோகன் சிலாசர் டிஜி தினகரன் மீட்டிங்கில் கர்த்தர் அதிசயம் செய்கிறாரே, அல்லேலூயா, இந்த இயேசுக்கிட்ட போனால் நமக்கு ஒரு அதிசயம் கிடைக்காதா, அற்புதம் கிடைக்காதா என்ற எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. அல்லேலூயா. அங்கிருந்து ஒரு குடும்ப தூரத்தில் ஒரு இது போல ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது. எப்படி கேஜி சபை இந்த வடபன் இருக்குது, அது போல் எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பாருங்க, நான் மாதா சர்ச்சில் ரொம்ப தீவிரமானவன். இந்த டிராஷ் கொடுக்க வருவாங்க பெண்டிகா சர்ச்சிலேருந்து, வாங்கி கீழ்ச்சி போட்டால் நான். அல்லேலூயா. ஆனால் மொத கர்த்தருடைய சபைக்கு அப்போ தான் நான் போக ஆரம்பித்தேன். மொத போய் இது போல் அப்படியே பால் வின்சென்ட் ஐயா போல ஒரு தேவ மனிதர் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் பேர் இயேசுதாஸ். அல்லேலூயா. அவர்கிட்ட போயிட்டு நான், ஐயா, இது போல் நான் 2 படத்தை நடிச்சிருக்கிறேன், இது போல் நான் மாதா பக்தர், இது போல் எனக்கு இந்த வியாதி வந்திருக்குது, இன்றைக்கு இறந்துடுமோ என்ற சூழ்நிலை எனக்குள்ளே உருவாயிருக்குது, கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்வாரான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நிச்சயம் கர்த்தர் அதிசயம் செய்வார்னு சொல்லிட்டு என் தலைமையில கை வச்சார். என் தலைமையில கை வச்சோன்னே கர்த்தருடைய மகிமை, தேவ பிரசன்னம், தேவ கரம், தேவ அபிஷேகம் என்பது இருந்துச்சு. எப்போ கர்த்தர் என்னை தொட்டாரோ அதுல அந்த வியாதி பறந்து விட்டது. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, தேவ மகிமை, தேவ கரம், தேவ பிரசன்னம் என்பது இருந்துச்சு. எப்போ கர்த்தர் என்னை தொட்டாரோ அதுல அந்த வியாதி பறந்து விட்டது. இதனால் வர அந்த வியாதி வரல. அவரை போல நல்ல தெய்வம், அவரை போல வல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லவே இல்லை. அவரே தான் உயிருள்ள தெய்வம், அவரே தான் மகிமையின் ராஜா, அவரே தான் பரலோக தேவர், அவரே தான் கல்வாரி நாயகன், அவரே தான் பரிசுத்த தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லவே இல்லம்மா. உயிருள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம், மகிமுள்ள தெய்வம், பரிசுத்த தெய்வம், கல்வாரி நாயகன், சாரோனின் ராஜா. இந்த உலகத்தில், இந்த வையவளத்தில் ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். அவர் தொட்டா உடனே சுகம் கிடைக்கும். அவர் தொட்டா உங்க கண்ணீரை மாற்றுகிற ஒரே தெய்வம், மாசற்ற தெய்வம், மகிமுள்ள தெய்வம் அவரே தான். இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லவே இல்லம்மா. எப்போ என்னை கர்த்தர் என்னை தொட்டாரோ அதிலிருந்து அந்த வியாதி பறந்து விட்டது. இதனால் வர அந்த வியாதிக்கு நான் மாத்திரை சாப்பிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல மகிமுள்ளவர், அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார், என்னை கரம் பிடித்து இது நாள் வரை நடத்தி வருகிற ஒரே தெய்வம் அவரே தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, நான் கர்த்தருடைய வசனங்களை கேட்க ஆரம்பித்தேன், கர்த்தருடைய பாடுகளை கேட்க ஆரம்பித்தேன், கர்த்தருடைய பிரசங்களை கேட்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் மதில் மேலே பூனை. என் தாய் தகப்பனுக்காக மாதா சர்ச்சுக்கு போவேன், எனக்காக இது போல ஆவிக்குறி சபைக்கு, உயிருள்ள சபைக்கு போக ஆரம்பித்தேன். இது உயிருள்ள சபை. அல்லேலூயா. உயிருள்ள சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு தேவ மனிதர் ஒரு வசனம் மூலமாக பேச ஆரம்பித்தார். ஏசாயா 45:5 படிங்க. ஏசாயா 45:5. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன், என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் நானே கர்த்தர், வேறில்லை, வேறொரு தேவன் என்று சொன்னது கிடையவே கிடையாது. கர்த்தர் மாத்திரம்தான். நானே கர்த்தர், வேறொரு இல்லை, வேறொரு தேவன் சொன்னது கர்த்தர் மாத்திரம்தான். நிச்சயமா சொல்றேன், இந்த உலகத்தில், இந்த வையோலத்தில், இந்த லோகத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. உயிருள்ள தெய்வம் கர்த்தராகிய நம் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன்.
கர்த்தருடைய சபைக்கு போக ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வசனங்களை கேட்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பாடுகளை கேட்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தருடைய உண்மையுள்ள பிள்ளையாக மாறினேன். பாருங்க, மாறி அதுக்கப்புறம் நான் இது போல் ஆவிக்குரிய சபைங்களுக்கு, சில கூட்டங்களுக்கு, சில நற்செய்தி கூட்டங்களுக்கு, சில ஊழியக்காரங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு வந்தேன். ஒரு பக்கம் வேலையும், ஒரு பக்கம் ஊழியமும், ஒரு பக்கம் வேலை. எந்த வேலைனாக்கா எம்ஜிஎம், அதாவது எம்ஜிஎம் பக்கத்தில் உத்தண்டி என்ற இடம் இருக்குது. அதில் வந்து விஜிபி காலேஜின்னு ஒரு MBA காலேஜ், அந்த காலேஜ் கட்டுறதுக்காக அந்த விஜிபி ஒன்று என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். அந்த காலேஜ் கட்டுறதுக்காக பெரிய பொறுப்பு. எனக்கு மாத சம்பளம் வந்து 60,000 ரூபாய் சம்பளம். எப்போ தெரியுமா? 2000 வருஷத்தில் 60,000 ரூபாய் சம்பளம் வந்து பெரிய சம்பளம். அல்லேலூயா. இப்போ வந்து அந்த 5 லட்சம் 6 லட்சம் மாதிரி. அல்லேலூயா, பெரிய சம்பளம். ஒரு ஊழியமும் ஒரு வேலையும் செய்து கொண்டிருந்தேன் அந்த பொறுப்பில். பாருங்க, அந்த பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை, நான் தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம், இங்கே இருக்கிறவங்க நல்லவங்க, இந்த மேஸ்திரிங்க, இந்த சூப்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமைனா கூலி நாள் வரும். அப்போது 10,000 ரூபாய் சம்பளம்னாக்கா 20,000 ரூபாய் போட்டு என்கிட்ட காட்டுவாங்க. நான் கேட்பேன், என்னையா இது, உண்மையாக இருக்கணுமே, 10,000 ரூபாய் சம்பளம் 20 போட்டு காட்டுற நியாயமானு கேட்பேன். இல்லை, இது விஜிபி பணம் தானே, அவங்க பெரிய பணக்காரங்க தானே, நம்ம திருநா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னைக்கு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா, நம்ம 1 ரூபாய் திருநாவோட கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 1 ரூபாய் கூட நீ உண்மையாக இருந்து பாரு, கர்த்தர் நம்மை மரணம் பரியந்தம் நம்மை போஷிப்பார், நம்ம நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எனக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மன உளைச்சல் ஏற்படும், மன வேதனை ஏற்படும், நிம்மதி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே, இந்த உலக வேலையை விட்டுட்டு உம்முடைய வேலையை செய்ய என்னை அழைங்க ஆண்டவரே, உம்முடைய வேலையை செய்ய தான் எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு ஆண்டவரோட கேட்டேன். பாருங்க, 2001 வருஷம் செப்டம்பர் மாதம் 1 தேதி அன்று கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அதிகாலையில் 3 மணிக்கு 3 குரல் கேட்சி, மகனே என் வேலையை செய், மகனே என் வேலையை செய், மகனே என் வேலையை செய். உடனே குரல் கேட்டோடனே கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுத்த சொல்லிட்டு நேராக நான் பண்ணேன், விஜி சந்தோஷம் போனேன். ஐயா, நான் இனிமேல் வேலைக்கு வரலன்னு சொன்னேன். என்ன பண்ண போகிறேன்னாரு. நான் கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய போகிறேன்னே. நீ பிச்சைக்காரனாக போக போகிறேன்னு சொன்னார். இல்லை, நாங்கள் தங்க ராஜா வீட்டு பிள்ளைகள், எங்கள் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பர்னர், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், கரம் பிடித்து நடத்துவார் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, 2001 வருஷம் இந்த சாட்சி வந்து ஏஞ்சல் டிவியில் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 234 நாடுகளை பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த சாட்சி ஒரு நூல் கூட்டவோ குறைக்க மாட்டேன், ஏன்னா இது கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2001 வருஷம் செப்டம்பர் 1 தேதி இன்றிலிருந்து அக்டோபர் 1 தேதி வரைக்கும் பாஸ்டிங்க்கு ஆரம்பித்தேன். பாஸ்டிங் இருந்து நம்ம ஊழியத்துக்கு செல்லலாம் சொல்லிட்டு 1 மாதம் ஃபுல்லாக பாஸ்டிங் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்துட்டு பைபிள் படிச்சுட்டு ஆண்டுடைய வசனக்கு பார்க்க ஆரம்பித்தேன். பாருங்கள், நம்ம 1 மாதம் பொறுத்து என்ன ஊழியம் செய்ய போகலாம். மெசேஜுக்குள்ள தப்பு கிடையாது, அதே போல் 6ஆம் நேரத்தில் தப்பு கிடையாது. அதை விட பெரிய ஊழியம் ஆத்தும ஆதாய ஊழியம். ட்ராக்ஸ் கொடுக்க போனோம். அல்லேலூயா. சொல்லிட்டு 350 ட்ராக்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன். வீட்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அக்டோபர் 1 தேதி நம்ம எங்கே போய் கொடுக்கலாம் போனாக்கா, எங்கள் வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இபி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே 1 தேதியிலேருந்து 5 தேதி வரைக்கும் கரண்ட் பில்லை கட்ட எல்லாம் ஜனங்க வருவாங்க. அங்கே போய் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ணேன், கரெக்டாக ட்ராக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். கரெக்டாக அக்டோபர் 1 தேதி அதிகாலை ஜெபிச்சு நல்லா வாசல் நிற்கிறேன். எங்கே போகிறதுக்கு, இபி ஆஃபீஸ் போகிறதுக்கு. 350 ட்ராக்ஸ் வாங்கிட்டு கையில் பைபிள் எடுத்துட்டு வாசல் நிற்கிறேன். எங்கள் ஒய்ஃப் வந்தாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. இல்லைம்மா, கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய போகிறேன், இனிமேல் கர்த்தருக்காக பணி செய்ய போகிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டேன். நீங்கள் 1 மாதமாக வேலைக்கு போகலை, 1 தேதினா அரிசி சக்கரை பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு, இந்த மாதம் நீங்கள் வேலைக்கு போகலை, இன்றைக்கி அரிசி இல்லை, சக்கரை இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் கேட்குறாங்க. அல்லேலூயா. யார் கேட்குறா?
ஒய்ஃப் கேட்குறா, நான் சொன்ன எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருமா. கர்த்தர் பார்த்துன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக உழைக்கணும். உழைச்சா நிச்சயமா கர்த்தர் எப்படியாவது காகத்தை கொண்டாது உன்னை கர்த்தர் போஷிப்பார் சொல்லிட்டு நான் பண்ணேன். இல்லைம்மா எல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்லிட்டு நேராக நான் பண்ணேன், அந்த இபி ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறேன். நடந்து போகும்போது இபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு பழைய முஸ்லீம் வீட்டு ஒன்று இருக்குது. ஒரு ஈக்கா கூட வராத இடம், பெரிய இடம், ஒரே முள்ளு மரமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல நேராக கடந்து போயின்னுக்கிறேன். அந்த இபி ஆஃபீஸ் பார்த்தா, அந்த இபி ஆஃபீஸ் முன்னாடி அந்த முஸ்லீம் வீட்டில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 100-200 பேர் ஜெய் நிற்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம், என்ன போகிறவரில் கேட்டேன், என்னைய நடக்குதுன்னு கேட்டேன். இல்லை, இங்கே சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன எடுக்கிறாங்க? சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, என்னைக்கு நான் சினிமாலேருந்து வந்தனோ இந்த ரஜினிக்காக, கமலுக்காக, அஜித்துக்காக, விஜய்க்காக ஜெபிச்சுன்னு வர்றேன். ஏன்னா எல்லாம் செத்துருவாங்க, உயிருள்ள தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் இவங்க பின்னால் போகக்கூடாது, ஏன்னா செத்துருவாங்க. உயிருள்ள ஹீரோ, சூப்பர் ஸ்டார் நம்முடைய கர்த்தர் தான். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்களை முத நம்ம ஊழித்து போகிறோமே, இந்த கேள்விப்பட்டமே சொல்லிட்டு நேராக நான் பண்ண உள்ளே பூந்தா எல்லாம் கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கேமரா செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே பூந்து அங்கே ஃப்ரண்ட்டில் போய் நின்று நான் ஒரு 20 நிமிஷம் கத்தி எல்லாம் மௌனமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் பிசாசு நுகத்தடி போகக்கூடாது, பிசாசுக்கு அடிமையாக போகக்கூடாது, உண்மையே எல்லாம் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாலிபர்கள் எல்லாம் உங்கள் கரத்தை பிடிக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டு நான் 20 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஜெபிச்சுட்டு நேராக வெளியே வரேன். ஒரு பிரதர் என்னை கூப்பிட்றாரு, ஐயா எங்கள் ஐயா உங்களை கூப்பிட்றா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன ஐயா கூப்பிட்றாருன்னு சொல்லி. எங்கள் ஐயா கூப்பிட்றா அப்படின்னாரு. சரி, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப விளங்கலை. எனக்கு ஒன்று ஐயா கூப்பிட்றாரு, எனக்கு ஒன்று ஒரு விதத்தில் பயமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம தப்புக்கு பட்டோம்னு சொல்லி. இல்லை, எங்கள் ஐயா கூப்பிட்றாங்க. நேராக உள்ளே பூந்தோடனே ஒரு பிரதரு ஷார்ட்ஸு படின்னு போட்டு உக்காந்துக்கிறாரு. என்னை பக்கத்தில் உட்கார வச்சார். அவர் யார்? எல்லாம் நடிகர் பார்த்திபன். அல்லேலூயா. நான் சொல்கிறாரு, நான் நடிகர் பார்த்திபன். இந்த படத்தின் பேர் வந்து குடைக்குள் மழை. இந்த படத்துடைய ப்ரொடியூசர், டைரக்டர், நடிகர் எல்லாமே நான் தான். ஒன்றும் இல்லை, உங்களை இப்படி போனது பார்த்தேன், அதான் உங்களை கூப்பிட்டேன்னாரு. என்னையா சொல்லுங்கண்ணே. இல்லையா, எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் ஒன்று இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலை. அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கரெக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். அல்லேலூயா. யார் கூப்பிட்டா? பிசாசு கூப்பிட்றா. யார் கூப்பிட்றா? வா ராஜா வா, வா ராஜா வா, வா ராஜா வா. என் தேவனுக்காக முன்வைத்த காலை நான் ஒரு நாளும் பின் வைக்க மாட்டேன். என் தேவன் பெரியவர், மகத்துவம் வாய்ந்தவர், பரிசுத்தமானவர். அல்லேலூயா அப்படின்னு அவரோட சொல்ல என் மனசு சொன்னேன், ஐயா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னேன். நீங்கள் கர்த்தருடைய, நீங்கள் பாஸ்டர், நீங்கள் ஃபாதரான்னு கேட்டார். ஆமாங்கண்ணே, ஒரு பக்கம் ஃபாதராருங்க, ஒரு பக்கம் நீங்கள் நடிங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தரேன். என் பாக்கெட்டில் ₹1 கூட கிடையாது, ₹1 கூட கிடையாது. அந்த நேரத்தில் என்கிட்ட இருந்தது எல்லாமே பைபிளும் ட்ராக்ஸும் தான். அப்போது செல்ஃபோனில் கிடையாது. அல்லேலூயா. அப்போ சொன்னார், நீங்கள் நடிங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் வந்து அப்போ பெரிய சம்பளம். 2001 1000 ரூபாய் சம்பளம் தரேன். அது மாத்திரம் 3 வேளை சாப்பாடு போடுறேன், நிறைய படங்கள் நடிக்க வைக்கிறேன், நீங்கள் வாங்க. அந்த கேரக்டர், ஹைட்டு, வெயிட்டு, கேரக்டர் கரெக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். நான் சொன்ன, ஒரு காலம் வரமாட்டேன். என் தேவனுக்காக முன்வைத்த காலை நான் ஒரு நாளும் பின் வைக்க மாட்டேன். என் தேவன் மகத்துவம் வாய்ந்தவர், என் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் வாக்குவாதம் ஏற்படுச்சு. நான் சொன்ன ஒரு காலம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்து 350 ட்ராக்ஸை 100 ட்ராக்ஸ் மட்டும் இபி ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க போனீங்க வந்துட்டீங்கன்னாங்க. இல்லைம்மா இது போல் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, உங்களை தேடிட்டு ஒரு ஊழியக்காருடைய பிஏ வந்தாருன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு அட்டையை கொடுத்தாங்க பேப்பரில். அப்போது எழுதிருக்கு, அருமையான சந்தியாக உடனே என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கீழே ஜேம்ஸ்
சமாத்திரி பிரபு சபை. அவர் வந்து சாந்தம் இறந்துட்டார், சாந்தம்ல இருக்கார். அல்லேலூயா. அவர் உடனே எனக்கு ஒரு அட்டையை கொடுத்து அமைச்சிருக்காரு. நேராக அவர் வீட்டுக்கு போனேன். அவர் ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு. நேராக ஜேம்ஸ் சந்தோஷம் வீட்டுக்கு போனேன். அதாவது லைட் ஹவுஸ் எதிர்க்க வீடு. நேராக போன அவர் சொன்னார், வாங்க சந்தியாகு, அதிகாலை ஜெபிச்ச கர்த்தர் உன் முகத்தை தரிசனமாக காட்டார் சொன்னார். அல்லேலூயா. சொல்லிட்டு ஒரு டீ கொடுத்தாரு. டீ கொடுத்துட்டு ஒரு பச்சை கவர் பாக்கெட்டில் வச்சார். வச்சுட்டு ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் மொத்தமே. வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பச்சை கவர் அது எடுத்து பார்க்குற யூகே பேங்க் 20,000 20,000 ரூபாய் செக் இருந்துச்சு. அல்லேலூயா. என் தேவனுக்காக நீ எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், அதை விட பல கோடி கொடுக்கிறவர் என் தேவன் அல்லவா? அல்லேலூயா. நீ எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், எத்தனை கோடிகள் இருந்தாலும், அதை விட பல கோடி கொடுக்கிற என் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, 24 நாடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். நான் 10வது ஃபெயில் தான். ஒரு நாடுகளுக்கு கூட நான் 100 ரூபாய் போட்டு டிக்கெட் வாங்கினதே கிடையாது. அல்லேலூயா. நியூசிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, டென்மார்க்கு, ஸ்வீடன், நார்வே எல்லா நாடுகளுக்கும் செல்ல என்னை கர்த்தர் கிருபை செய்தார். விஜி செல்வராஜ் ஐயா, குல்ஷன், நல்லி செல்வராஜ், பத்மமலியார், நல்லி வில்சன் எல்லாரும் என்னை அழைச்சி போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாத கிட்டத்தட்ட 2500 மீட்டிங் மேலே ஆர்கனைஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் நடிக்கும் போது ஒரு நடிகர் மதுரையில் 4 தேட்ரு, விருங்கம்பாக்கத்தில் 5 வீடு, எல்லாம் காருங்க எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மனைவி நடிகை எல்லாம் பெரிய பணக்காரர் இருந்தார். ஆனால் இன்னைக்கு இயேசு வச்சு நான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப எல்லாத்தையும் இழந்து சாதாரணமாக இருக்கார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு 1 ரூபாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கோடி சமாதானம் கர்த்தர் கூட கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதை விட பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவரே தான் மகிமை உள்ள ராஜா, அவரே தான் பரலோக தேவன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சாட்சி பிடிச்சது கை தூக்குங்க, கை தூக்குங்க. அல்லேலூயா. அடிக்கடி வருவேன், சாட்சி சொல்லுவேன், மெசேஜ் கொடுப்பேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அல்லே. சரி, யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கை தூக்குங்க, கை தூக்குங்க. இதை நான் பார்க்கல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. உங்க உள்ளங்கையை பார்த்து நிச்சயமா கர்த்தர் இன்னைக்கே சாங்ஷன் பண்றாரு. இன்னைக்கு ஈவினிங்கே செக்கில் கையெழுத்து போறாரு கர்த்தர். அல்லேலூயா. இந்த சகோதரிக்கு என்ன விரும்பினாங்களோ இந்த ஆசீர்வாதத்தை உடனே கொடுங்க சொல்லிட்டு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஐயா நான் கர்த்தருடைய சபைக்கு போறேன், நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல வசனிக்கிறேன், நல்ல பிரசங்கத்தை கேட்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில சில ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை? ஆசீர்வாதம் வரல. ஏன் வரல? ஆசீர்வாதம் நிறைவேறல. ஏன் நிறைவேறல? காரணம் என்ன தெரியுமா? ஒரு வீடு, அழகான வீட்டை ஒரு பிரதர் கட்டினார். அந்த வீடு ரொம்ப பளிங்கு கற்கான வீடு. கட்டிட்டு உக்காந்துக்கிறாரு. திடீர்னு பார்த்தா லெஃப்ட்ல விரிசல் விடுது. உடனே கொத்தனை கூப்பிட்டாரு, தம்பி இதை பார்ப்பா, இது விரிசல் விடுதுன்னு சொன்னார். உடனே அவனா பண்ண, அந்த கொத்தனாரு அழகா அதை தட்டி பூசி பெயிண்ட் அடிச்சிட்டான். மறு மாதம் பார்த்தா ரைட்டில் விரிசல் விடுது. உடனே கூப்பிட்டாரு, உடனே அழகாக தட்டி நல்ல பெயிண்ட் அடிச்சிட்டான். அடுத்த 3வது மாதம் பொறுத்தா இந்த பக்கம் விரிசல் விடுது. உடனே ஒரு பெரிய இன்ஜினியர் கூப்பிட்டாரு. அந்த இன்ஜினியர் சொன்னார், ஐயா உங்கள் வீட்டு பிரச்சனை சவுத்தில் இல்லை, உங்கள் வீட்டு பிரச்சனை அஸ்திவாரத்தில். அல்லேலூயா. அஸ்திவாரத்தில் பிரச்சனை. அல்லேலூயா. பாருங்க, இந்த அஸ்திவாரத்தை நீங்கள் சரி பண்ணா இந்த வீடு 100 வருஷம் இல்லை 150 வருஷம் இந்த வீடு நிச்சயமாக சொல்ற நிலைத்து நிற்குன்னு சொன்னார். அது போல பாருங்க, ஏன் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? படிங்க 115:13, சங்கீதம் 115:13.
கர்த்தருக்கு பயப்படுகிற ஆ. பெரியோரையும் ஆ. சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளே, நீ எங்க போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, கர்த்தர் பார்க்கிற என்ற பயம், கர்த்தர் பார்த்து கொண்ட ஒரு அச்சம், கர்த்தர் பார்த்து கொண்ட எண்ணம் உனக்குள்ள இருந்தாக்கா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எங்க நின்னாலும் சரி, எதை செய்தாலும் சரி, எங்க பேசினாலும் சரி, எங்க உட்கார்ந்தாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, உனக்குள்ள கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம், கர்த்தர் பார்த்து கொண்ட அச்சம், கர்த்தர் பார்த்து கொண்ட எண்ணம் உனக்குள்ள இருந்தாக்கா நிச்சயமாக சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ எங்க போனாலும் கேமரா சுத்தி சுத்தி வருது. நீ உக்காரியா, நிக்கிறியா, படுக்கிறியா, நீ தூங்குறியா, நீ சிரிக்கிறியா, நீ அழுவுறியா என்பதை உன்னை கேமரா உன்னை படம் போட்டு கொண்டே இருக்குது. ஆனா என் கர்த்தருடைய கண்கள் அதை விட பல கோடி பவர் உள்ளது. என் கர்த்தருடைய கண்கள், நீ என்ன செய்கிற, ஏது செய்கிற, என்ன பேசுகிற, எப்படி நடக்கிற என்பதை கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை படம் பிடித்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்கிற, ஏது செய்கிற என்பதை கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கார். ஆகவே நீ எங்கே நின்னாலும், எதை செய்தாலும், எங்கே உட்கார்ந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம், ஏக்கம், உணர்வு, அச்சம் உனக்குள் இருந்தாக்கா நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்க போனாலும் எங்க நின்னாலும் கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் பார்க்குற என்ற பயம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அது இருந்தாலே உனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிரதர் நல்ல சாட்சி சொன்னாரு. ஆனால் கர்த்தர் மேலே பயம், கர்த்தர் மேலே பயம்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களா? படிங்க, நீதிமொழிகள் 8:13 படிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீ தீமையை வெறுக்கணும். நீ தவறு செய்யக்கூடாது, நீ தப்பு செய்யக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது. எதுவுமே செய்யாம நீ நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் இருந்து பாரு, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்பட பயம் என்றால் நீ தீமையை வெறுக்கணும், நீ அடியோடு அநீதியை வெறுக்கணும், அக்கிரமத்தை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீ வெறுத்தாதான் கர்த்தருக்கு மேலே பயம் ஏற்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட பயம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். எதுக்காக இருந்தார்? நம்முடைய பாவத்துக்காக. நம்ம உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரை நம்ம பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். ஒரு பாட்டு மட்டும் நடக்கூடாது. பரிசுத்தம் வந்து கண்கள், இச்சை, வார்த்தையில் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்து எல்லாம் பாவத்தை விட்டு வருவாங்க. ஆனால் ஒரே ஒரு பாவம் அவங்கள சுற்றி கொண்டிருக்கு. என்ன பாவம் சொல்லுங்க? என்ன பாவம் சொல்லுங்க? தெரியாதா? பொய் பேசுகிற பாவம். அல்லேலூயா. பாஸ்டர், என்ன பொய் பேசுகிறப்போ ஒரு பாவமா? கொலை செஞ்சாதான் பாவம், திட்டினாதான் பாவம், அடித்தாதான் பாவம். கர்த்தர் சொல்கிறாரு, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்பானது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு இடத்துல மிருகம் இருக்குது, ஒரு இடத்துல மனுஷன் இருக்கிறான், அருவருப்பாக இருக்கிறான். அவங்ககிட்ட நீ போவியா? போக மாட்ட. அது போல தான் கர்த்தர். நீ போய் பேசினா உன்கிட்ட வரமாட்டார். ஏன்னா உன் அருவருப்பா பார்ப்பாரு. அல்லேலூயா. உன்னை அருவருப்பா பார்ப்பாரு. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பிரதர் இருக்கார், நல்லா பாடுவார், ஜெபிப்பார். அவர் ஏன் உயராத காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு பொய் சொன்னா, ஒரு உண்மை சொன்னா 15 பொய் சொல்வார் ஒரு 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 10 நிமிஷத்தில். அதான் அவருடைய வீக்னஸ். அல்லேலூயா.
அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. பிரதர், எங்க வீட்டுக்காரு 550 சுகர் இருக்குது, கேசரி சாப்பிடக்கூடாது, நீங்க மட்டும் கேசரி சாப்பிட சொல்லிட்டு சுடு சுடு கேசரி வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, போன உடனே பிடிக்கினார், என்கிட்ட பிடிங்கி பக்கு 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 பக்குன்னு சாப்பிட்டார். நான் கேட்டேன், ஐயா உங்களை சொல்லிட்டு போனாங்க நியாயமானு கேட்டேன். யாரும் பார்க்கலாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், தவறு கிடையாது, ஆனால் யாரும் பார்க்கல மட்டும் சொல்லாது, என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் செத்த தெய்வம் இல்லைங்க, உயிருள்ள தெய்வம், உன்னை காண்கின்ற தெய்வம், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க 4 செவுத்துக்குள்ள யாரும் பார்க்கல, 4 செவுத்துக்குள்ள யாரும் பார்க்கல. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு வெட்டாந்தல யாரும் பார்க்கல, ஒரு இருட்டறையில் யாரும் பார்க்கல, ஒரு காட்டில் யாரும் பார்க்கல. நினைக்காதே, என் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார், என் தேவன் உன்னை எப்பவுமே நோட்டம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் ஏசாசு, அவரு நிறைய பேருக்கு டிராஸ் கொடுக்க போனார். இப்போ இருக்காரு கிருஷ்ணகிரியில், கிருஷ்ணகிரி அவர் நம்மளோட தான். அவர் பாருங்க டிராஸ் கொடுக்க போனார். டிராஸ் கொடுக்க போகும்போது நவம்பர் 7ஆம் தேதி, அதாவது 2023 சொல்கிறேன், நவம்பர் 7ஆம் தேதி டிராஸ் கொடுக்க போனார். 2 RSS காரங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய கொம்பு எடுத்து தலையில் அடிச்சிட்டாங்க. அடிச்சு பயங்கரமாக அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ஒரு வாரம் பொறுத்து வெளியே வந்தார். ஆண்டவர் ஜெபம் பண்ணார். பாருங்க, அதே 2022 நவம்பர் 7ஆம் தேதி நடந்தது. 2024ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி அந்த ஆர்எஸ்கார் 2 பேருமே செத்துட்டாங்க ஆக்ஷனில், அதே நாட்களில். அப்போது கர்த்தர் பார்த்துக்கிறா இல்லையா, பார்க்குறாள் இல்லையா, எங்கேயே நடந்தது, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுபோல நீ என்ன செய்தாலும், ஏது செய்தாலும், எதை செய்தாலும் கர்த்தர் நோட்டம் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ செங்கல் எடுத்துட்டு வரியா, யாரும் பார்க்கல நினைக்காத, என் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இந்த சபை கட்ட நீ காணிக்க தரியா, யாரும் பார்க்கல நினைக்காத, என் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிரதரு, அவரும் ஒரு உண்மை சொன்னால் ஒரு 50 பொய் சொல்லுவார். அவர் கிண்டிலேருந்து பல்லாவரத்துக்கு வரணும் எங்கள் வீட்டுக்கு. அவர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். மெட்டி பார்க்குற கீழே நிற்கிறாரு. பிரதர் வந்துட்டீங்களா கேட்டேன். நான் இன்னும் வரல, நான் கிண்டியில் தான் நிற்கிறேன் அப்படின்னாரு. கீழே இறங்கி நிற்கிறேன், நான் சும்மா சொன்னேன் அப்படின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சும்மா சொன்னேன், நான் சும்மா செய்தேன், நான் சும்மா பேசினேன், சும்மா நடந்துன்னு சொல்லாது, என் தேவன் உன்னை சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. என் தேவன் உன்னை சும்மா விடவே மாட்டார். ஆகவே நீ கர்த்தர் பார்க்குற என்ற பயம், கர்த்தர் பார்த்து கொண்ட அச்சம், கர்த்தர் பார்த்து கொண்ட எண்ணம் உனக்கு இருந்தாக்கா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன்னை இன்றைக்கே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு பயந்தா என்ன ஆசீர்வாதம், அதை நீங்க கை கொள்ளணும். அதை கை கொள்ளாக்கா, கர்த்தர்கிட்ட கேட்டாக்கா, ஆண்டவரே இந்த வசனத்தைப்படி நான் ஆசீர்வதிங்கான்னு சொன்னாக்கா, நிச்சயமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 103:13 படிங்க. இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. நீ தகப்பங்கிட்ட போயிட்டு அப்பா 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 எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க உடனே மனம் இறங்குவார் யாரு? கர்த்தர். அது போல நீ ஆபத்து நாட்களே, நீ வேத நாட்களே, கண்ணீர் வடிக்கும் நாட்களே, ஆண்டவரே கூப்பிடு. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறியா, உடனே மனம் இறங்கி உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலையை போக்குவார், உன் வேதனை அவர் கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா.
படிங்க, நீதிமொழிகள் 10:27 படிங்க. 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணு. என் தாயார் பாருங்க, சின்ன வயசுல இருந்தே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்பா கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்க சொல்லுவாங்க. என் தாயார் 91 வயசு வரைக்கும் கர்த்தர் உயிரோடு வச்சிருந்தாரு. அல்லேலூயா. உங்களை கூட சொல்றேன், உங்களுக்கு 80 வயசு, 90 வயசு, 100 வயசு, 110 வயசும் கர்த்தர் உங்களை உயிரோடு வச்சிருப்பாரு. ஐயா, உங்களை கூட சொல்கிறேன், உங்கள் இருவரையும் சொல்கிறேன், கர்த்தருக்கு நீங்கள் பயந்ததால உங்களை கர்த்தர் மோசே போல 120 வருஷம் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஐயா, எனக்கு கிட்னி ப்ராப்ளம், எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ஹார்ட் இருக்குது, நான் எப்படி உயிர் வாழ்வேன்? இல்லை, உன் ஆயுஷ் நாட்கள் உன் கிட்னியில் இல்லை, உன் ஹார்ட் இல்லை, உன் பிபியில் இல்லை, உன் சுகர் இல்லை, கர்த்தருடைய கருத்து இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தர் இருக்குது. நீ ஒரு நாளும் கவலைப்படாதே. உன் ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பெருக பண்ண போறாரு, கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போறாரு. நீ நிச்சயமா சொல்றேன், இந்த சபைக்கு நீ தடிவூனி வருவ, நீ தள்ளாடி வருவ. நிச்சயமா சொல்றேன், உன் ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பெருக பண்ண போறாரு. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இது நிறைவேறும். அதே போல சொல்றாரு சங்கீதம் 115:11, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமா இருப்பார். அல்லேலூயா. துணையும் கேடகமா இருப்பாரு. பாருங்க, கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கிறியா, உனக்கு எப்பவுமே அவர் துணையா இருப்பாரு, உனக்கு கேடகமா இருப்பாரு, உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு. எப்பேற்பட்ட பிசாசும் உன்னை அணுகாது, உன்னை அண்டாது. அல்லேலூயா. படிங்க, சங்கீதம் 128:1 படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நீ பாக்கியவனா இருக்க வேண்டுமா, பாக்கியவதா இருக்க வேண்டுமா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தருக்கு நீ பயந்து பாரு. நிச்சயமா சொல்றேன், உன்னை பாக்கியவனாக கர்த்தர் வைப்பாரு. படிங்க, 128:2-3 படிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகள் போல இருப்பாங்க. ஒலிவு மர கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றினா கூட அது பூ பூக்கும், அது கனி தரும், அது காய் தரும், அது பசுமையா இருக்கும். அது போல உங்களுடைய பிள்ளைகளை ஒலிவு மர கன்றுகள் போல கர்த்தர் வைப்பாரு. உங்க பிள்ளைகளை நிச்சயமா சொல்றேன், இந்த கேஜி சபைக்கு போற இவங்க தாய் தகப்பன் இவங்க பாருங்க, இதை போற அவங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்காங்க, நியூசிலாந்து இருக்கிறாங்க, ஜெர்மன் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. ஐயா, உங்களை கூட சொல்றேன், உங்க பிள்ளைகளை ஒளிவுமர கன்றுகள் போல ஒருத்தர் பல்லாவரத்தில், ஒருத்தர் ராயப்பேட்டையில், ஒருத்தர் மாம்பாக்கத்தில் கர்த்தர் வைப்பார். கை தட்டுங்க. கை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, 3 பேருமே செழிப்பா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க செய்த ஊழியம் அப்படி. அது போல உங்க பிள்ளைகளை கர்த்தர் செழிப்பா வைப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல பாருங்க, சங்கீதம் 140:19 அவர் தமக்கு பயந்த விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுவார். அவர் உங்க மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்கணும் நினைக்கிறியா? நிச்சயமா சொல்றேன், இந்த வருஷத்துல உன் மன விருப்பத்தை நிச்சயமா சொல்றேன், அவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரசங்க 8:10 சொல்றாரு, அவருக்கு முன்பாக பயந்தவர்களே நன்றாக இருப்பாங்க. நீ கர்த்தருக்கு முன்பாக பயந்து நிற்கியா, நீ நல்லா இருப்ப, சுபிட்சமா இருப்ப, கண்ணீர் வடிக்க மாட்ட, வேதனைப்பட மாட்ட, கஷ்டப்பட மாட்ட. அதே போல சங்கீதம் 34:9 சொல்றாரு, அவருக்கு பயந்தவருக்கு ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தர் உன் வாழ்க்கை நிறைவாக்குவார். சரி, ஒரு ரூம்ல சந்தன வாசனை அடிக்குது, ஒரு ரூம்ல சாக்கடை வாசனை. எந்த ரூம்ல இருப்ப?
கர்த்தர் சொல்றாரு ஏசாயா 11:3, நீ தான் எனக்கு உகந்த வாசனை. அல்லேலூயா. நீ தான் எனக்கு பிடிச்ச வாசனை, நீ தான் எனக்கு பிடிச்ச செண்டு, நீ தான் எனக்கு பிடிச்ச ஸ்மைல். நீ எங்க போனாலும் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ எங்க போனாலும் உன் கூடவே வருவார். ஏன்னா நீ தான் பிடிச்ச செண்டு, நீ தான் பிடிச்ச வாசனை. எங்க போனாலும் யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுமில்லை, கைவிட சொன்ன தகப்பன் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், எப்போதும் உன்னை கரை சேர்ப்பார். சங்கீதம் 119:74 சொல்றாரு, உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற எப்பவுமே ஹாப்பினஸ்ஸாக இருப்ப, சிரிச்ச முகத்தோடு இருப்ப. உங்களை பார்த்து லேடிஸை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில், இதோ பாருங்க கேஜி சர்ச்சுடைய புன்னகை அரிசி வராங்கன்னுவாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க கேஜி அரசுடைய புன்னகை அரசு வராங்க பாருன்னுவாங்க. அல்லையில கை தட்டுங்க. எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்பட மாட்டீங்க, கண்ணீர் பட மாட்டீங்க, வேதனைப்பட மாட்டீங்க. அல்லேலுயா, அல்லேலுயா. சங்கீதம் 118:4 சொல்றாரு, அவர் கிருபை என்றென்று உள்ளது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கும், உன்னை ஏந்தும், உன்னை சுமக்கும், உன்னை தப்புவிக்கும். அல்லேலுயா. சங்கீதம் 111:5 படிங்க. 5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அல்லேலுயா. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலுயா. ஐயா கொடுங்க. தமக்கு பயந்தவருக்கு, ஐயா நீ உட்காரு. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம். எப்பேற்பட்ட சுனாமி வந்தாலும், எப்பேற்பட்ட கொரோனா வந்தாலும், எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும், உலகமே பட்னியா இருக்கும், ஆனா உனக்கு கர்த்தர் ஆகாரம் ஊட்டுவாரு. நீ பட்னியா இருக்க மாட்ட. ஆனா கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்யணும், அதான் முக்கியம். நான் பாருங்க, நான் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்க போவேன். பட்டினப்பாக்கத்தில் ட்ராக்ஸ் கொடுக்க ஒரு 1000 ட்ராக்ஸ் காலையில் 5 மணிலாம் கிளம்பிட்டேன். கிளம்பி எல்லாரும் கொடுத்துட்டா மணி 3 மணி ஆயிடுச்சு. பயங்கரமான பசி எடுக்குது, டீ சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, பயங்கர பசி, என்னால் முடியல. ஆண்டவருடைய கேட்ட, ஆண்டவரே நீ சங்கீதம் 115 சொல்றீங்களே, நீ ஆகாரம் கொடுக்குன்னு சொல்லி கொடுங்கான்னு சொன்னேன். நேராக டீ கடைக்கு போனேன். டீ கடைக்கு போனால் கூகுள் ஒர்க் ஆகலை, என்கிட்ட காசு பணமும் இல்லை. அப்போ பயங்கர பசி. நான் பைக் ஓடின்னு போனேன். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஆகாரம் கொடுங்க ஆண்டவரே, ஆகாரம் கொடுங்க. நான் பல்லாவரம் போனாக்கா எப்படியும் 1:30 மணி ஆகிடும். நான் கீழே மழை கொஞ்சம் வந்து ஆண்டவரே ஆகாரம் கொடு ஆண்டு சொல்லி சோத்திரம் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். போனால் வண்டி ஓட்டுன்னு போகிற லெஃப்டில் பார்க்குறேன், அல்லேலுயா அக்கா மீன் சாப்பாட்டு கடை. அல்லேலுயா அக்கா மீன் சாப்பாட்டு கடை. நேராக உள்ளே பூந்த ஒரு சிஸ்டர் வந்தாங்க. சோத்திரம் பிரதர், சோத்திரம்மா, நீங்கள் சந்தியாவுக்கு பாஸ் தானே? ஆமாம், உங்கள் பிரசங்களாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. ரொம்ப தேங்க்ஸ் என்ன பிரதர், ஒரே ஒரு கண்டிஷன். என்னம்மான்னு சொன்னேன், நீங்கள் காசு கொடுத்தா சாப்பிடக்கூடாது, காசு கொடுக்கலாம் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு ஆசீர்வாதம்னாங்க. எனக்கு வஞ்சிர மீன், வவ்வால், நண்டு, எறா எல்லாம் வந்துச்சுமா. நீ கூட இந்த வடபழனிக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாருக்கு. உனக்கு வான்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறா எல்லாம் வந்து குவியும், உன்னால் சாப்பிடவே முடியாது. அல்லேலுயா. அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலுயா. அதே போல சங்கீதம் 112:1 படிங்க. அல்லேலுயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சாலே உனக்கு கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளையாக மாறிடுற. களவு செய்திருப்பாயாக. நிறைய பேருடைய வாழ்க்கையில் களவு செய்திருப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய தாட்டில் நம்ம துக்கப்பட்டாலும், நம்ம துயரப்பட்டாலும், நம்ம வேதனைப்பட்டாலும், கண்ணீர் வடித்தாலும் மற்றவங்களை சந்தோஷத்துக்குள்ள ஆக்கணும். அதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலுயா. நீ உன் சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு, உன் மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தினா அது உனக்கு பெரிய சாபம். கடன் வாங்குறியா, உடனே கொடுத்துடு. அல்லேலுயா. அதுக்காக பிரயாசப்படு.
அதுக்காக நீ ஏமாத்தாதே. ஏன்னா அது உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, உனக்கு சாபம். அல்லேலுயா. ஆகவே நீ துக்கப்பட்டாலும், நீ துயரப்பட்டாலும், நீ கண்ணீர் வச்சாலும், வேதனைப்பட்டாலும் மற்றவங்களை சந்தோஷத்துக்குள்ளாக்கு, மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய், மற்றவங்களுக்கு நீ நல்ல நல்ல உபகாரம் பண்ணு. நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலுயா. சங்கீதம் 15:4 சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணுறாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணுறாராம். நினைக்கலாம், ஐயா என்னுடைய வேலை மேலே நான் செய்கிற ஊழியத்தில் எனக்கு கனையில் நினைக்கிறியா? நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தனுக்கு நீ பயந்திருந்தா இந்த வருஷத்துல உனக்கு கனம் பண்ண போகிறாரு. உன் சொந்தக்கார மத்தியில், உன்னுடைய பந்தக்கார மத்தியில், நீ செய்கிற ஊழியத்தில், நீ செய்கிற வேலையில், நீ செய்கிற பிஸ்னஸ்லே கர்த்தர் உனக்கு கனம் பண்ண போகிறாரு. அல்லேலுயா. சங்கீதம் 25:12 படிங்க. அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அல்லேலுயா. நீ தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார். நீ இடம் வாங்கணும், நான் வீடு வாங்கணும், என் பிள்ளைகளுக்கு வரணும் பார்க்க நினைக்கிறியா? உனக்கு லொக்கேஷன் போட்டு கொடுப்பாரு, உனக்கு மேப் போட்டு கொடுப்பாரு. நீ அங்கே பாரு, இங்கே பாரு, அதை பாரு, இதை பாரு. சின்ன சின்ன ஒர்க்கை கூட உனக்கு கொடுக்க சொல்லி வருமா. கர்த்தர் பெரிய ஒரு மாத்திர சின்னதை கூட சுப்பார். என்னுடைய வெளிநாட்டில் ஒரு டம்ளர் கொடுத்தாங்க எனக்கு, அழகான ஒரு பீங்கானில் 3 ரோஜா பூ போட்டது, நல்ல பல பண்ணு இருக்கும். டெய்லி அதை காப்பி சாப்பிடுவேன். என் பேத்தி நான் பண்ணிச்சு, திடீர்னு அது ஒடிச்சிச்சு. ரொம்ப மன வருத்தம். என்னடா அது அழகான இதுவாச்சே ஒடிச்சின்னு சொல்லிட்டு, சரி நான் பண்ணேன். பல்லாவரத்தில் எல்லாம் கடையும் ஒரு 7 கடை, ஒரு 10 கடை இருக்கும், மேலே இருக்கும். நிறைய ஏறி இறங்குறேன், அந்த டம்ளர் கிடைக்குமான்னு. எந்த கடையிலையும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் ஒரு ஈஞ்சம் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் எனக்கு மீட்டிங் கூப்பிட்டாங்க. அந்த பாஸ்டர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. பிரித்து பார்த்தா 3 ரோஜா போட்ட பீங்கா. அல்லேலுயா. பாருங்க, கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்து பாரு, உனக்கு லொக்கேஷன் போட்டு கொடுப்பாரு, உனக்கு மேப் போட்டு கொடுப்பாரு, உனக்கு வழியை சொல்லி கொடுப்பாருங்க, உன் ரூட்டை போட்டு கொடுப்பாரு. அல்லேல. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுங்க கை தூக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. சிஸ்டர் உங்கள் பேருனா? மஞ்சு ரேஷன் கடைக்கு போகிறாங்க. போனால் மஞ்சு சிஸ்டர் மூகா ஸ்டாலின்னு உங்களுக்கு அப்படியா? அடே மஞ்சு சிஸ்டர், மூகா ஸ்டாலின் உங்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்க சொன்னார். 4000 ரூபாய் பொதுவாக எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் மூகாசு உங்களுக்கு மட்டும் 8000 ரூபாய் கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும்? வாங்கிதான் இருக்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும். அது போல கர்த்தர், நீ இன்னைக்கு வந்திருக்கிறியா, உனக்கு ரெட்டத்தனை ஆசீர்வாதம் நான் கொடுக்க போறேன், டபுள் பிளெஸிங் நான் கொடுக்க போறேன். அல்லேலுயா. படிங்க, யோபு 42:10 படிங்க. யோபு 42:10. இப்போது தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலுயா. யோபுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடுகள், 500 கழுதிருந்துச்சு. எல்லாம் டபுள் ஆச்சு. எப்போ ஆச்சு? படிங்க, யோபு 1:1 படிங்க. 1:1. யூத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலுயா. பாருங்க, முதல் வசனம் சொன்ன அந்த வசனம் போடுங்க. முதல் வசனம் சொன்ன என்ன சொன்ன? முதல்ல கர்த்தருக்கு பயந்து இருங்க, உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க சொன்ன. அது போல யோபு இருந்தாரு. பாருங்க, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். முதல்ல உங்களுக்கு படிச்சு சொன்ன, கர்த்தருக்கு நீ பயந்துருங்க, உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க சொன்ன. அது போல யோபு பொல்லாப்புக்கு பயந்தார். ஆனா அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. எப்போ ரெட்டத்தன் ஆசீர்வாதம் கிடைச்சி தெரியுமா? தான் சினைக்காக ஜெபிச்ச போதுதான். ரெட்டத்தன ஆசீர்வாதம் கிடைச்சது. அல்லேலுயா. பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல, நான் எங்க வீட்டு மாமியார் ஒரு 2005
எங்கள் வீட்டு பம்மலில் வாடகை இருந்தேன். அவர் பேர் வந்து ஒரு பாஸ்டர் இருந்தார், நல்ல கேடுங்க சாட்சியை. அந்த பாஸ்டர் வந்து புல்லாபுரத்தில் ஒரு சர்ச்சு வச்சுருந்தார். அவருக்கு மொத்தம் 20 பேர் தான். அவர் எத்தனை பேர்? 20 பேர். ஒரு மனைவி 2 பிள்ளைங்க, 3 பேருமே 2 பிள்ளைங்க, ஒரு மனைவி, 4 பேர் இருக்கிறாங்க. அவர் அதிகாலையில் 5லேருந்து 6 வரைக்கும் முட்டி போட்டு வாசலில் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பார். இந்த டீ கடைக்காரன், இந்த பேப்பர் கடைக்காரெல்லாம் பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சான், டீ போட ஆரம்பிப்பான், பேப்பர் போட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. இந்த பாஸ்டரு தனக்கு காலையில் ஏஞ்சி தனக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் சபைக்காக ஜெபிக்கவே மாட்டார். ஆண்டவரே, இந்த பல்லாவரம், இந்த மீனம்பாக்கம், இந்த குரம்பேட்டை, தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், வடபழனி, ஈக்காட்டாங்கல் எல்லாம் ஊரும் சொல்லி சொல்லி ஜெயிப்பார். இந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உயிர் உள்ள தெய்வம் நீங்க தான், உண்மை உள்ள தெய்வம் நீங்க தான், பேசுகிற தெய்வம் நீங்க தான் என்று எல்லா ஜனங்களும் கண்டு கொள்ள வேண்டும். இந்த பிசாசு நுகத்தடிக்கு யாரும் போகக்கூடாது, ஆத்துமா அழியக்கூடாது சொல்லிட்டு கத்தி கத்தி கதறி கதறி கண்ணீர் வடிச்சு ஜெபிக்க ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு, துடிச்சு பிடிச்சி வந்தார். பிரதர் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டார். என்னையான்னு கேட்டேன். ஐயா, என் மனைவிக்கு காடி அரசு வந்துச்சியா, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, லட்சுமி நரசிம்மல. கோவிந்தராஜ் சொல்கிறாரு, இவங்க காலைல வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க, தயவுசெய்து நீங்கள் பெரியாசு கொண்டு போங்க சொன்னாங்க. நேராக நான் பண்ண துடிச்சு பூச்சி நேராக அந்த கோவிந்தராஜ் டாக்டர் போனேன். அவர் சொல்கிறார், இந்த அம்மாவுக்கு இதயம் எல்லாம் வாழ்வு ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, இவங்க மிஞ்சி மிஞ்சி போன காலை வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க, ஒன்று பெரியாசு கொண்டு போங்க, இல்லை நீங்கள் வெளியே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க சொன்னார். நான் சொன்னேன், ஐயா எங்களுக்காக காலை வரைக்கும் வச்சிருங்க சொல்லிட்டு நேராக நான் பண்ணேன். லட்சுமி நாச்சும் பேக் சைடில் நாங்கள் தினத்தந்தி பேப்பர் போட்டு நம்ம 2 பேரும் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. வானம் சிங்காசனம், பூமி எனது பாதம், தகப்பனே பாதப்பள்ள இறங்கி வாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா சோத்திரம். இந்த பாஸ்டர் தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் சபைக்காக ஆண்டவர் ஜெபிக்கல. ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்துக்காக ஜெபிச்சாரு, திறப்பிலின்னு ஜெபிச்சாரு, இந்த ஜனலுக்காக ஜெபிச்சார். ஆண்டவரே அப்பா, யோபு தன் ஆண்டவரே எப்படி தன் சிலைக்காக ஜெபிச்சா, இது போல எல்லா ஜனலுக்காக ஜெபிச்சார். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நாளைக்கு பிணமா கொண்டு போனா என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் பத்தியா ஜெபிக்கிறவர், ஓ சபை நடத்துறவர் பத்தியா இந்த அம்மா பிணமா கொண்டு இருக்கிறாங்க என்று எல்லாம் கேள்விகள் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய நாமம் தூசிப்படக்கூடாது, இன்றைக்கு இந்த சிறையிருப்பை மாத்துங்க, ஓ ரீபாபா சொல்லிட்டு நாங்கள் கத்தி கதறி 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 கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். காலைல 6 மணிக்கு போய் பார்க்குறேன். அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஐயா இந்த பாஸ்டுடைய மனைவியுடைய இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராக்கின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்தது 2005, இது 2025, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 4 பேரை அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, 4 பேரை அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாத அந்த சபையில் இன்னைக்கு 400 பேர் வர்றாங்க. சிறையிருப்பை மாத்தினாரு, ரெட்டத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது உங்க கால் பாதத்தை தொட்டு கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த வடபணி ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இந்த பஜனை கோயில் ரட்சிக்கப்படணும். எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது இப்பேற்பட்ட கேஜி சபை இருக்குது, உங்களுக்காக திறந்திருக்கும், உங்களுக்காக ஒரு நல்ல ஊழியர் இருக்காரு, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியர் இருக்காரு. நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ளுங்க சொல்லிட்டு கர்த்தரை பற்றி சொல்லுங்க, இந்த சபைக்கு அழைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளைக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் சுவிசேஷம் சொல்ல, கர்த்தரை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், ரெட்டத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஐயா, இந்த இடம் உங்களுக்கு போதாது, இதை விட 1 ஏக்கர் இடத்த கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கீழே கார் பார்க்கிங், மேலே சர்ச்சு, அதுக்கு மேலே பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. இந்த சந்தில் வரமாட்டீங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் நிற்பீங்க.
கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நான் கூட பாருங்க, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அதிலிருந்து இந்த சினிமா ஜனங்க ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஒரு டைரி ஐயாக்கு வருஷம் கொடுப்பேன். அந்த டைரியில் வசனம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 டைரி எனக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுப்பாரு. எல்லா நடிகர்களுக்கும், இதுவரை 126 நடிகர்களுக்கு நான் நேராக போயிட்டு இந்த டைரி கொடுத்துட்டு பைபிள் கொடுத்து ஜெபிச்சு வந்திருக்கிறேன். ராதா ரவி, ராமராஜன், செந்தில், கவுண்டமணி, வையாபுரி, கஞ்சா கருப்பு, கோவை சரளா, கேர் விஜா, சீதா, எல்லா நடிகர்களுக்கும் போயிட்டு நான் டைரி கொடுத்துட்டு ஜெபிச்சு வந்திருக்கிறேன். ஆனால் யாரும் காணி கொடுத்தா வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டு காணி கொடுத்தா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு அதுக்காக ஏன்னா சொல்லுவாங்க, இந்த ஊழியக்கார் பற்றியா பணத்துக்காக வந்துட்டா சொல்லுவாங்களா இல்லையா? ஆகவே இதுவரை கேர் வச்சா ஒரே மகள் ரட்சிக்கப்படுற. கைத்தட்டுங்க. அல்லேலூயா. ரமேஷ் கண்ணா, கோவை சரளா, ராமராஜன், 25 ஃபைட்டு மாஸ்டருங்க, 50 மேக்கப் மேனுங்க, 35 ஃபைட் மேனுங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரிய இது. அது போல நீங்களும் இந்த சபைக்காக நீங்கள் ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. எனக்கு ஆசை ஒவ்வொரு சண்டேவும் இந்த ரோடு டிராபிக் ஜாம் ஆகணும். என்னன்னு கேட்கணும், என்னையா ஐயா இந்த ஏசுநாதர் பண்ற வேலை, இந்த பால் வின்சென்ட் ஐயா பண்ற வேலை, எப்பேற்பட்ட கிட்னி ப்ராப்ளமா, எப்பேற்பட்ட ஹார்ட் ப்ராப்ளமா, எப்பேற்பட்ட கேன்சர், ஒரு எப்பேற்பட்ட வியாதி சரியும் அவரு தலைமையில கை வைக்கும் போது அந்த வியாதி பறந்தோடி விடுகிறது. ஓ ரீபாபா, எப்பேற்பட்ட வீல் சேர்ல வர்றவங்கலாம் ஓ நடந்து போறாங்க, வீல் சேர்ல வர்றாங்க, நடந்து போறாங்க சொல்லிட்டு இந்த அற்புதத்தை அதிசயத்தை இந்த சபையில கர்த்தர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக. ஐயா உன்னை எவ்வளவு இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏவிஎம் ராஜா கேள்விப்பட்டீங்களா? ஏவிஎம் ராஜா தெரியுமா? தெரியல. அவரை பத்தி தெரியுமா? இயேசுவின் அடிமை. ஒரு காலத்தில் ஏந்திருப்பார். ஏந்திரிச்சு எது கேட்டாலும் முருகா கேட்க செய்ய மாட்டார். முருகா நான் பல்லு வளர்க்கலாமான்னு கேட்பார். உடனே முருகா என்ன பண்ணாரு? உடனே போய் வளர்ப்பார். முருகா நான் காபி சாப்பிடலாமான்னு கேட்பார். உடனே ஏன்னார். எது பண்ணாலும் முருகா கிட்ட கேட்காம பண்ணவே மாட்டார். ஒரு நாள் நிறைய படம் எடுத்தார். நிறைய படம் எடுத்து பயங்கரமான பணம் குவிஞ்சிச்சு. முருகா கிட்ட போனார். முருகா இவ்வளோ பணம் இருக்குது, நான் சினிமா படம் எடுக்க போகிறேன், எடுக்கலாமான்னாரு. எடுன்னாரு. ஏன்னா நீ எடுத்து சாகணும். யாருக்கு சந்தோஷம்? முருகாக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அது போல முருகா நான் படம் எடுக்கலாமான்னு கேட்டார். உடனே எடுன்னு சொல்லிப்பாரு. உடனே பண்ணாரு. லாரி டிரைவர் ராஜா கண்ணு. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே கரெக்டாக சொல்லுவேன், புரியுதுங்களா? சும்மா சொல்லிட்டு போகிறதில்ல. ஏன்னா சபை என்ன சொல்றீங்க? லாரி டிரைவர் ராஜா கண்ணுன்ட்டு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். பயங்கரமா லாஸ், ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. கடைசியில் எல்லாம் என்ன பண்ணாரு? உடனே இவரு காரு விற்று இடத்தை விற்று எல்லா பணத்தை கடன் அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டு ஆனால் 5 லட்சம் மட்டும் கடன் அப்படியே இருக்குது. இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ₹1 கூட இல்லை இவர்கிட்ட. 5 லட்சம் இருந்து இப்போ 150 கோடி மாதிரி. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? ஒரு மார்வாடிக்காரன் ஃபோன் பண்ணா. பிரதர் ராஜன், நீங்க நாளைக்கு நான் 10 மணிக்கு வருவேன், நீங்க 5 லட்சம் கொடுக்கணும். நீங்க கொடுக்கலனாக்கா உங்களை நானே ஜெயிலில் போட்டுருவேன். யாரு சொல்றா? மார்வாடிக்காரன் சொல்றான். உடனே ஒரு முருகா கிட்ட போனார். முருகா என்கிட்ட ₹1 கூட கிடையாது, நாளைக்கு 10 மணிக்கு அவன் வருவான், நான் ஜெயிலில் போடுவாங்க, நான் போக மாட்டேன், நான் 11 மணிக்கு நான் தூக்கு மாட்டிக்க போறேன் அப்படின்னாரு. யாருக்கிட்ட? முருகா கிட்ட. அவர் நான் சொன்ன போட்டுக்கன்னு வர போட்டுக்க. ஏன்னா அது பிசாசு இல்லை, அதுக்கு சாவர் தான் பிடிக்கும். உயிர் வாழ இயேசுக்கு பிடிச்சது நீங்க உயிர் வாழணும், பிசாசுக்கு பிடிச்சது நீ சாகணும். அல்லேலூயா. பாருங்க, உடனே நான் பண்ணாரு.
ஏவின் ராஜன் கிட்ட போனார். சாரி மன்னிக்கிறோம், ஒரு முருகா கிட்ட அழுதுனுக்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு சகோதரி போனாங்க, மஞ்சு சிஸ்டர் மாதிரி ஒரு சகோதரி போனாங்க. போயிட்டு ஐயா ஏன் அழுகுறீங்கன்னா, இல்லைம்மா இது போல் நினச்சிம்மா, நாளைக்கு 10 மணிக்கு மாரடி கறவா 11 மணி நான் தூக்க மாட்டிக்கு போகிறேன்னாரு. ஐயா நீங்கள் திருப்பதி போனீங்க, திருத்தணி போனீங்க, வடபழனி போனீங்க, திருப்பரங்குன்றம் போனீங்க, பழனி போனீங்க, ஆனா உங்க பக்கத்துல ஒருத்தர் தெய்வம் இருக்காரு, இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, உடனே உங்களுக்கு அற்புதம், அதிசயம், ஆச்சரியமான காரியம் நடக்குன்னு சொல்லிட்டு யார் கேட்கறா? யார் சொல்றா? இந்த சகோதரி சொல்றாங்க. உடனே இயேசு கிட்ட போனாரு. அப்பா நான் செய்த பாவத்தில் மன்னிங்க, நான் அநியாயம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், பொய் பேசினேன், பாவம் செய்தேன், விபச்சாரம் எல்லாத்தையும் மன்னிங்க சொன்னார். மறுநாள் காலையில் இன்னொன்று சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த உலகத்தில், இந்த வையவளத்தில், இந்த பூலோகத்தில் எல்லாம் கல்லறையும் திறந்து, ஒரே ஒரு கல்லறை திறந்து இருக்குது, எல்லாம் கல்லறையும் மூடி இருக்குது, அது இயேசுவின் கல்லறை. அல்லேலூயா. எல்லாம் கல்லறையும் மூடி இருக்குது, ஆனா ஒரே ஒரு கல்லறை திறந்து இருக்குது, அது இயேசுவின் கல்லறை. அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவருடைய கேட்டு பாருங்கன்னாரு. உடனே முட்டி போட்டு கேட்டாரு. உடனே அவருக்கு மறுநாள் காலையில் அந்த மார்வடிக்காரன் ஃபோன் பண்ணுறான். ஐயா காலையில் வீட்டுக்கு வந்தான். ஐயா நான் கணக்கு பார்த்தேன், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற பாக்கி எதுவுமே இல்லை, சரியா போச்சு சொல்றான். 10 மணிக்கு தூக்கு மாட்டிக்கிற, 11 மணிக்கு இயேசு பிள்ளையாக மாற. கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பாருங்க, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தருக்காக நீ சொல்லி பாருங்க, உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், ரெட்டத்தன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு நாள் ட்ரெயினில் நான் போயிருந்தேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அக்கினி ஏசு கேள்விப்பட்டீங்களா? அக்கினி ஏசாஸ் தெரியுமா? அவர் வந்து இந்த ரோட்டில் போயிட்டு ரோட்டில் போய்க்குன்னு இது ட்ராக்ஸ் கொடுப்பாரு, நிறைய பேர் இயேசு பற்றி சொல்லுவார், ரொம்ப ஃபேமஸானவர் அக்கினி ஏசாஸ். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ட்ரெயினில் போகிறாரு, ஏறுறார். ஒரு நாள் நான் ட்ரெயினில் போயின்னுக்கிறேன், பரங்கிமலை ஸ்டேஷன் ஏறினார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவார், கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணார், தெரு பிரசங்கார். அவர் யார் வெக்கத்தைப்பட மாட்டார். ஏறினார். ஏறி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதிசயர், கர்த்தர் அற்புதர்னார். உடனே ஒரு என் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான், 3வது பெஞ்சில். யோ உனக்கு ஒரு வேலை கிடையாது போயா, சும்மா கத்திட்டு வர, நான் பீஸ்ஃபுல்லாக வரணும்னு பார்த்தாக்கா நம்ம கத்திட்டு வரையே அப்படின்னு சொன்னான். அவர் என்ன பண்ணார், வெக்கப்பட்டு பழவன் சாலையில் இறங்கி போயிட்டார். நான் அவரை பார்த்துனே வந்தேன், என்னடா இது பீஸ்ஃபுல்லாக வரல பீஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு அப்படியே பார்த்துனே வந்தேன். கரெக்டாக தாமரை ஸ்டேஷன் இறங்கினார். நானே இறங்கினேன். தம்பி என்னப்பா பீஸ்ஃபுல்லாக வரலன்னு சொன்னேன், என்னப்பா என்னப்பா ஏதோ கவலையான வேதனையான? ஒன்றும் இல்லை, என் மகளுக்கு 8 வயசுக்கு மகளுக்கு 1 மாதமாக ஜுரம் அடிக்குது, 6 மணினா ஜுரம் அடிக்கும், எல்லா டாக்டரும் பயத்து, ஒரு டாக்டர் கூட சரி பண்ண முடியல. இன்றைக்கி 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது எங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து, எங்க சீக்கிரம் வாங்க, மகளுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, சீக்கிரம் வாங்க சொல்லும்போது தான் இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு கோபமாக இருந்துச்சுன்னாரு. கவலைப்பட சொல்லிட்டு நேராக நான் பண்ணேன், பெருங்கல்துள்ள வீடு, நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க மேல் மருத்துவ ஆதிபாத சக்தி குடும்பம், அந்த குடும்பம், அல்லேலூயா, போயிட்டு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இறைமை 33 அறியாத 8வதுமான பெரிய காரியம் செய்கிறவரே, இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு அதிசயம், அற்புதம், ஆண்டவரே ரட்சிப்பின் சால்வை நீங்கள் போர்த்துக்கான்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிச்சுட்டு நம்பர் கொடுத்துட்டு வர மறுநாள் ஃபோன் வருது, ஐயா என் மகளுக்கு ஜுரமே வரலன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்க, அந்த பிரதரு உத்திரமேரூர்ல பாஸ்டா இருக்கார். கைத்தட்டுங்க. நீங்க செயல்படுங்க, செயல்பட்டா நிச்சயமா உங்களால ஊழியக்காராக முடியும், நிறைய ரட்சிக்கப்பட முடியும். நிச்சயமா சொல்றேன், இந்த வடபணியில சிலுவை கொடி பறக்கும். அல்லே நீங்க செய்வீங்களா? ஆகவே நீங்க நிச்சயமா சொல்ற, இந்த இன்னி 4 நீங்க செய்ய வேண்டியது, ஒருத்தருக்காவது சூழ்ச்சி சொல்லுங்க, ஒருத்தருக்காவது கேஜி இயேசு பற்றி சொல்லி
சர்ச்சை பற்றி சொல்லி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ரெட்டத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. செய்வீங்களா? செய்து பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம். எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. என்ன தெரியுமா? திண்டுக்கல் என்றால் பூட்டு, திருநெல்வேலி என்றால் அல்வா, மதுரை என்றால் மல்லிகை, இந்த வடபழனி என்றால் பாஸ்டர் பால் வின்சென்ட் ஐயா தான். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ரெட்டத்தன ஆசீர்வாத கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், சான்ஸ் கொடுங்கன்ட்டு. அவர் என்னன்னு தெரில, இன்னைக்கு தான் தாராளமான மனசோட ஐயா என்னை அழைச்சிருக்காரு. பெரிய காரை எனக்கு ரொம்ப ஆசை. என்ன திரும்ப அந்த பெருக்கு மனசு மாரியே அந்த கட்சி படுத்து நிச்சயமா சொல்றேன், வடபழனி பெருக்கு மனசு ஐயா தான். கைத்தட்டுங்க. அல்லேலூயா.